Assalamu alaikum. Hi everyone. Previous வீடியோவில் எக்ஸாம்பிள் 1.2 பார்த்தோம். இந்த வீடியோவில் எக்ஸாம்பிள் 1.3 பார்க்க போகிறோம். ரெண்டு ஸ்மால் ஐடென்டிக்கல் ஸ்பியர் இருக்குது. ஈச் ஸ்பியருடைய மாஸ் வந்து 1 கிராம். ஈக்குலிபிரியமாக ஹேங் ஆகிருக்கு. அதுதான் இந்த ஃபிகரில் இருக்குது. லென்த் ஆஃப் த ஈச் ஸ்ட்ரிங் வந்து 10 சென்டிமீட்டர் அண்ட் ஆங்கிள் வந்து 30 டிகிரி. ப்ராப்ளத்தில் நம்ம என்ன ஃபைண்ட் பண்ண போகிறோன்னா ஈச் ஸ்பியருடைய மேக்னிடியூட் ஆஃப் சார்ஜ் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். வந்து மாஸ், லென்த், ஆங்கிள் இந்த மூணுமே கொடுத்துருக்காங்க. இப்போது ஃபோர்ஸ் டயக்ராம் பார்க்குறோம். ஈச் ஸ்பியரில் 3 ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுது. T upward, 8 mg downward, electrostatic force sideway. Tension split into 2 components. T cos theta balancing weight and T sin theta balancing electrostatic force. Tension வந்து 2 split ஆகுது. Horizontal direction and vertical direction. T sin theta I vector minus Feங்கிறது electrostatic force. I vector is equal to 0. T sin thetaவை left hand side வச்சுக்கிட்டு electrostatic force வந்து right hand side போகுது. Vertical y direction. T cos theta I vector minus mgங்கிறது weight. I vector is equal to 0. T cos thetaவை LHS and mg வந்து right hand side கொண்டு போகிறோம். Dividing both equations, T sin theta divided by T cos theta equal to Fe by mg. T கேன்சல் பண்ணிவிட்டு பேலன்ஸ் என்ன இருக்குது, sin theta divided by cos theta equal to Fe by mg. sin by cosனா என்ன தெரியும், tan thetaன்னு தெரியும். tan theta is equal to Fe by mg. இப்போது ரெண்டு ஸ்பியருடைய டிஸ்டன்ஸ் வந்து எப்படி சொல்லுவோம்னா r அப்படின்னு சொல்லுவோம். r is equal to 2a is equal to 2l sin theta. கூலும்ஸ் லாவில் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் ஃபோர்ஸ் ஃபார்முலான்னா Fe equal to k q square by r square. Feக்கு பதிலாக அந்த ஃபார்முலா வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். tan theta is equal to k q square by mg r square. tan theta is equal to k q square divided by mg. rங்கிறது டிஸ்டன்ஸ் தெரியும், 2l sin theta. இங்கே ஸ்கொயர் இருக்கிறனால 2l sin theta ஹோல் ஸ்கொயர். இந்த ப்ராப்ளத்தில் ஆல்ரெடி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு தெரியும், சார்ஜ் தான் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ q ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கிறோம். இப்போது மல்டிப்ளேயில் உள்ளது டிவைடுக்கு வந்துடும், டிவைடில் உள்ளது மல்டிப்ளேக்கு வந்துடும். 2l sin theta ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு mg tan theta divided by k. இப்போ ஸ்கொயர் வந்து அந்த சைடு போயிடுச்சுன்னா q is equal to 2l sin theta ஹோல் ஸ்கொயருங்கிறது ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். 2l sin theta இன்ட்டு ரூட், இங்கே ஸ்கொயர் இப்படி வந்ததுனால ரூட்டாக மாறிடும், ரூட் mg tan theta by k. மாஸ் 1 கிராம், கிராவிட்டி 10 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். 2 இன்ட்டு லென்த்தோட வேல்யூ என்ன தெரியும், 0.1 மீட்டர். அந்த ஸ்ட்ரிங்க்கு வந்து 10 சென்டிமீட்டர், மீட்டரில் கன்வெர்ட் பண்ணும்போது 0.1 மீட்டர்னு வரும். நெக்ஸ்ட்டு சைன் 30 டிகிரி. எல்லா வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 0.2 இன்ட்டு 0.5 இன்ட்டு ரூட் ஆஃப் 10 இன்ட்டு 0.5773 இன்ட்டு 10 power minus 3 டிவைடட் பை 10 power 9. 0.2 இன்ட்டு 0.5 மல்டிப்ளை பண்ணால் 0.1ன்னு வரும். ரூட் 10 பவர் 10க்கு மேலே என்ன இருக்கும், ஒன்றுமே இல்லைப்பா 1 இருக்கதான் அர்த்தம். 10 power 1ஐயும் 10 power minus 3ஐயும் மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு 10 power minus 2ன்னு வரும். டிவைட் பை 9 into 10 power 9. 9 into 10 power 9ங்கிறதுனா k ஓட வேல்யூ. Substitute and multiply, we get the value 80.1 nano coulomb. I hope you all understand this problem. Example 1.2 பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, பார்த்துக்கோங்க. You want more physics video, like and share, subscribe to my channel. Thank you.